சசி சாரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டில் நான் துரை, லிங்குசாமி நாங்கள்லாம் அப்போவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி இவர் டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியரு. ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்மில் சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டாண்ட்லேயும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டார், பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போய் ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துடுவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிட்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் எனக்கு கிடச்சிது.